இதுதான் ஜனநாயகமா? இதை கேட்டால் எங்கள் முதலமைச்சரை நீங்கள் எதிர்ப்பீர்களா? இதை கேட்டால் ராகுல் காந்தி அவர்களை எதிர்ப்பீர்களா? இந்த தேசத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் இங்கே குரல் கொடுக்கிறார், மக்களுக்காக பேசுகிறார், மக்களுடைய முகமாக குரலாக அங்கு எதிரொலிக்கிறார். ஆனால் என்ன சொல்லுகிறீர்கள்? இவர் பொய் சொல்லுகிறார், உண்மைக்கு மாறாக பேசுகிறார் என்றால் இங்க டாஸ்மாக் கடையில் 600 பேர் வாக்களிக்கிறார்கள் நம்ப முடியுமா? இங்க நம்ம அண்ணன் லியோனி அவர்கள் சொன்னார், பிரேசில் இருந்த ஒரு மாடல் அழகி, அவர் இங்க வந்து வாக்களிச்சிருக்கார். அவங்க கேட்கிறாங்க, நான் இந்தியாவுக்கே வந்தது இல்லையங்க, நான் எப்படிங்க இங்க வாக்களிக்க முடியும்னா, உள்நாட்டு திருட்டு போய் வெளிநாட்டு திருட்டிலும் ஈடுபட்டு இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கொடுமை. ஜனநாயக படுகொலை செய்யாதீர்கள். இந்த தேசம் மிகப்பெரிய வரலாற்றுக்கு சிறப்புரிய தேசம். இந்த மண்ணுக்கு வரலாறு இருக்கிறது, இந்த மக்களுக்கு வரலாறு இருக்கிறது. உங்களுடைய RSS சித்தாந்தத்தை இங்க நடைமுறைப்படுத்தினால் இந்த தேசம் தாங்குமா? இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் பார்சிகளும் சீக்கியர்களும் பௌத்தர்களும் பின்னி பிணைந்து வாழ்கின்ற ஒரு தேசம் இல்லவா? அதைத்தானே ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார், கதம்ப மாலையை போல் இருக்கின்ற தேசத்தை யாரும் பிளவுபடுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சர்தார் வல்லபாய் பட்டேல் எதற்காக RSS இயக்கத்தை தடை செய்தார்? இப்படிப்பட்ட பிற்போக்கு சிந்தனைகள் உங்களிடம் இருக்கிறது. இந்த பிற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்தால் இந்த தேசம் என்னாகும், தாங்குமா? இதைத்தான் தலைவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதைத்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் நாங்கள் SIR-ஐ ஜனநாயக ரீதியாக அனுமதிக்க மாட்டோம். பருவமழை தொடங்க இருக்கிறது. பருவமழை தொடங்குவதற்கு இன்னும் வானம் மிரட்டி கொண்டு இருக்கிறது. நேற்றும் மழை எங்கள் பகுதியில். அப்படி என்றால் காலையில சென்று ஆசிரியர் பெருமக்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், அங்க இருக்கின்ற நகராட்சி பேரூராட்சி பணியாளர்கள் இங்கே இந்த வாக்கு சேகரிக்க மனுக்களை கொடுக்க வேண்டும் என்றால் 2-3 மணிக்களுக்குமே கொடுக்கிறார்கள். 2-3 மணி நேரத்துக்குள் இருட்டி விடுகிறது. அதை யார் நிரப்புவது? அது மிகப்பெரிய சவால். என்னிடம் கொடுத்தாலே நான் அதை திருப்பி திருப்பி பார்க்கிறேன். முதலில் நிரப்புகிறோம், ஒரு QR கோடு இருக்கிறது, ஒரு சிறிய தவறு நடந்து விட்டால் கூட அதை தள்ளுபடி செய்து விடுவார்கள். கொடுப்பது ஒரு ஃபார்ம், ஒன்று நமக்கு ஒன்று அவர்களுக்கு. ஆக இதை ஏதாவது ஜெராக்ஸ் எடுத்துட்டு, கிராமத்துல ஜெராக்ஸ் மிஷின் இருக்குமா? குக்கிராமங்களில ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதை ஃபில்லப் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் படித்த பிள்ளைகளை வச்சு நம்ம அதை வந்து பூர்த்தி செய்யணும். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி என்றால் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது, உங்களை நான் குழப்புவேன், உங்களை SIR பின்பு துரத்துவேன் என்று பாஜகவும் RSS தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு இந்த சதியை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் மக்கள் மன்றத்தில் இதை எடுத்து சொல்ல வேண்டும், மக்களிடம் இதை சென்று சேர்க்க வேண்டும், இந்த மக்கள் திரள் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அனைத்து கட்சி இந்தியா கூட்டணி தலைவர்கள் அழைத்து அண்ணா அறிவாலயத்தில் பேசினார். பிறகு தீநகரில் உள்ள ஒரு விடுதியில எல்லா தலைவர்களையும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை கருத்துக்களை சொல்லுங்கள், நாம் எல்லோரும் சேர்ந்த மக்களுக்காக குரல் கொடுப்போம். இங்கே ஜனநாயகம் இருக்கிறது தமிழ்நாட்டில், இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக எல்லோரும் ஒன்று திரளுவோம் என்று அந்த விடுதியிலே முடிவெடுக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். அந்த அடிப்படையில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், தோழமை கட்சிகள் தொடர்ந்து இருக்கிறார்கள். இன்று ஏறக்குறைய 12:30 மணிக்கு அது 42வது வரிசையில் இருக்கிறது, 42வது ஐட்டமாக வர இருக்கிறது. நானும் அதில் 10 நிமிடம் தாமதமாக வந்தது காரணமே காரில் உட்கார்ந்து சில செய்திகளை சொல்லிவிட்டு வந்தேன். ஹரியானாவை பற்றி பேசுங்கள், மகாராஷ்டிராவை பற்றி பேசுங்கள், டெல்லியை பற்றி பேசுங்கள், மகாதேவபுரத்தை பற்றி பேசுங்கள், ஆலன் சட்டமன்ற தொகுதியில் என்ன நடந்தது என்றதை பற்றி பேசுங்கள். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் SIR வேண்டாம் என்றெல்லாம் புறந்தள்ளவில்லை. இந்த SIR-இல் எவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறது, இது சரியான நேரம் இல்லை, பருவகால மழை தொடங்குகிறது, தேர்தல் நோட்டிபிகேஷன் வருவதற்கு இன்னும் 3 மாதங்கள் இருக்கின்றது. இது வாய்ப்பே இல்லை, மக்களை குழப்பத்தில் ஏற்படுத்தும். ஆகவே நல்ல முறையில் அமைதியான முறையில் தேர்தல் நடக்க ஒன்றிய அரசின் தேர்தல் ஆணையம் விரும்பினால் இதை தள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் அங்கே சொல்ல